Yes, sir, 10 minutes. 10 minutes, 10 minutes. मैं भारत माता के पवित्र चरणों को स्पर्श करता हूँ और उनको प्रणाम करता हूँ. எல்லாம் சிவமயம். எல்லோருக்கும் என் நெஞ்சத்திலிருந்து ஆழத்திலிருந்து எழுதுகின்ற வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி இந்த தேசம் வாழ்க என்று சொல்வதால் நாம் தமிழுக்கு எதிரானவர்களா? இல்லை. எப்படி தேசம் நம்முடைய ஒரு கண் என்று சொன்னால் இன்னொரு கண் தங்க தாய் மொழி நம்முடைய தமிழ்தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த இனிய விழாவில் மோடி அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். தொன்மையான காசி நகரமும் உலகத்தின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழும் இணைகிறது என்று சொன்னால்தான் அது காசி தமிழ் சங்கமம் என்று சொன்னார்கள். அந்த விழாவினுடைய 4வது ஆண்டு நிறைவு விழா தமிழ் மண்ணிலே, அதுவும் சிவமயமான ராமேஸ்வரத்தில் எந்த அப்துல் கலாம் அவர்களை இந்த புண்ணிய பூமி தந்ததோ அந்த மண்ணில் கொண்டாடுவது நம் அனைவருக்குமே பெருமை. அந்த இனிய விழாவில் மிக சிறப்பாக தமிழில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்களே, சிறிய வயதாக இருந்தாலும் கல்வி சீரமைப்பில் இந்த நாட்டில் என்னுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதில் தன்னிகரல்லாமல் செயல்படுகின்ற நம்முடைய மத்திய கல்வி அமைச்சர் பாசத்திற்கினிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே, நம்மில் ஒருவர் இன்றைக்கு டெல்லியிலே மத்திய அரசில் தமிழகத்தின் சார்பாக சிறப்பாக பணியாற்றுகின்ற நம்முடைய மத்திய இணை அமைச்சர் முனைவர் எல் முருகன்ஜி அவர்களே, அருமை சகோதரர் ராஜ்யசபாவிலே என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற அருமை சகோதரர் திரு தர்மர் MP அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்திய தேசம் விஞ்ஞானத்தில் இன்றைக்கு உலகோடு போட்டி பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையை தன் மனதிலே கொண்டு இந்திய விஞ்ஞான கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக அரும்பாடுபட்டு வருகின்ற IIT மெட்ராஸினுடைய இயக்குனர் பேராசிரியர் திரு வி காமகோடி அவர்களே, நம்முடைய அருமை சகோதரர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர் அவர்களே, அருமை சகோதரர் துணைவேந்தராய் சிறப்பாக பணியாற்றுகின்ற அஜித் குமார் சதுர்வேதி அவர்களே, என் உயிரினும் மேலான எனது அருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை உரித்தாக்கி, காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட 2 புனித நகரங்கள். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கத்தினுடைய தொடக்க விழா இந்த ஆண்டு காசியிலே என்று சொன்னால்
நிறைவு விழா நம்முடைய தமிழ் மண்ணில் புண்ணிய பூமியாம் ராமேஸ்வரத்தில் நடைபெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக இந்த விழா நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரம் மண்ணில் இந்த 2 ஒளி விளக்குகள் காசியும் தமிழகமும் சங்கமிக்கின்ற மாபெரும் விழாவாக இது நடைபெறுகிறது. காசி உலகின் ஆன்மீக தலைநகர் என்று சொன்னால் பாரதத்தின் நீண்ட நெடிய வரலாற்றில் அதனுடைய பண்பாட்டு மையமாக அது அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து ஒலித்து வருகிறது. அங்கே நாலடியார்களின் தேவாரமும் திருவாசமும் ஒலிக்கிறது என்று சொன்னால் அதே நேரத்திலே கபிரின் பக்தி பாடல்களும் அங்கே ஒலிக்கிறது. அத்தகைய மகத்தான திருத்தலம்தான். நான் சொன்னேன் எல்லாம் சிவமயம் என்று சொன்னேன். அதனால்தான் காசியும் ராமேஸ்வரத்திலும் மகத்தான சிவாலயங்கள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. நிறைய பேருக்கு வரலாறு தெரிவதில்லை. மொகலாய மன்னர்கள் காசி ஆலயத்தை அழித்தொழித்த போது தமிழகத்திலிருந்தும் பாண்டிய நாட்டிலே இருந்தும் பெருந்திரளாக வீரர்கள் அந்த மகத்தான புண்ணிய பூமியை மீட்டெடுப்பதற்காக போர் புரிவதற்கு சென்றார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு. அப்படி நாட்டின் எந்த மூலையில் நம்முடைய தர்மத்திற்கு நம்ம நாட்டினுடைய தன்மானத்திற்கு இழுக்கென்று வருகிற பொழுது நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். அதனால்தான் மகாகவி பாரதி சொன்னான், செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று சொன்னான். நான் எத்தனை மொழிகளை நாம் பேசினாலும் அத்தனை மொழிகளிலும் இருக்கின்ற ஒரே அர்த்தம் தர்மத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த தத்துவம் தான் இன்றைக்கு இந்திய தேசத்தையே ஒருங்கிணைந்த தேசமாக மாற்றி இருக்கிறது. பாரதி சொன்னான், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்கம் மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று சொன்னான். அவனுடைய உணர்வுகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். அவன் இந்த தேசத்தை பற்றியுமே சிந்தித்திருக்கிறான். இங்கே இருந்து எட்டயாபுரத்திலே இருந்து ஒரு கவி காசிக்கு சென்றதோடு மட்டுமில்லாமல் காசி அரசவையிலும் அலங்கரித்திருக்கிறான் என்று சொன்னால் எத்தகைய பெருமையை அவன் தமிழர்களுக்கு பெற்று தந்திருக்கிறான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த பாரதி கண்ட கனவு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கி பார்வையால் கூர்மையான திட்டங்களால் நிறைவு பெற்றுக் கொண்டு வருகிறது. எந்த திட்டமாக இருந்தாலும் அது தமிழனுடைய பெருமை நிலைநாட்டுகின்ற வகையிலும் இருக்கிறது, இந்திய தேசத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகின்ற வகையிலும் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, கடந்த நவம்பர் 30ஆம் தேதி ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் இந்த காசி தமிழ் சங்கமத்தை பற்றி மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். அவர் அதில் மிக அழகாக குறிப்பிட்டது, தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி மேன்மையானது, பாரத தேசத்தினுடைய பெருமைகளில் ஒன்று தமிழ் மொழி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு இந்த காசி சங்கமத்தின் மூலமாக தமிழை கற்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்த தேசத்திற்கு தந்திருக்கிறார்கள். எண்ணற்றவர்கள் தமிழை கற்க வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய ஆளுநர் அவர்கள் மிக அழகாக தமிழை பேசிய போதுதான் எனக்கும் இந்தியை கற்றுக்கொண்டு அவரளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அது இந்தியிலே பேச வேண்டும் என்கின்ற உணர்வு வந்தது. இதற்கு முந்தைய காசி தமிழ் சங்கம் நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த காசி நகரத்துக்கு இருக்கின்ற பெருமைகளில் ஒரு மகத்தான பெருமை எது தெரியுமா? அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது அங்கே அதற்கு
தினந்தோறும் தேவையான பூஜை பொருள்களை எடுத்துச் செல்வது ஒருவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஒருவர் யார் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்குத்தான் அது அளிக்கப்பட்டது. அருமை சகோதரர்களே, நான் கடந்த மாதம் காசி மாநகரத்துக்கு சென்றிருந்தேன். நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எல்லாம் அங்கு ஒரு சத்திரத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த பழைய சத்திரத்திலும் நான் தங்கி இருக்கிறேன். அந்த பழைய சத்திரத்திலும் நான் உணவருந்தி இருக்கிறேன். அவர்கள் என்னை அழைத்தார்கள், நீங்கள் வந்து காசி மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய சத்திரம் புதிதாக கட்டியிருக்கிறோம். தமிழர்கள் காசிக்கு வருகிற பொழுது அது தங்குவதற்காக அது கட்டப்பட்டு இருக்கிறது, அதை திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அங்கே சென்றபோதுதான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடம் சில கைவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. சகோதரர்களே, நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எல்லாம் பிரதமரை சந்தித்தார்கள். பிரதமர் சொன்னார், நீங்கள் முதலமைச்சரை சென்று பாருங்கள். முதலமைச்சரை சந்தித்தார்கள். எல்லா விவரங்களையும் எடுத்து சொன்னார்கள். உடனடியாக முதலமைச்சர் செய்தது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள், உங்களுடைய ஆவணங்கள் சரியா என்று சரிபார்க்கப்படும். உண்மையிலேயே அது உங்களுக்குத்தான் பாத்தியப்பட்டது என்று சொன்னால் அந்த நிலம் உங்களை தவிர வேறு யாருக்கும் செல்லாது, அது உங்களுடைய கைக்கு மீண்டும் வரும் என்று சொன்னார்களாம். எடுத்தார்கள், பார்த்தார்கள். நம்மவர்கள் பொய் சொல்வார்களா? நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தர்மம் இருக்கும், அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நியாயம் இருக்கும். தங்களுக்கு அல்லாத ஒன்றை தங்களது என்று சொல்வதற்கு அவர்களுடைய சரித்திரத்தில் இல்லை. அவர்கள் எல்லா ஆவணங்களையும் எடுத்து காட்டிய போது முழுமையாக அந்த அதிகாரிகள் ஒத்துக்கொண்டார்கள், இந்த இடம் உங்களுக்கு சேர்ந்தது என்றுதான். வெறும் 48 மணி நேரத்தில் அந்த நிலம் மீட்கப்பட்டது. மீண்டும் அது நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய வசமாகியது. இன்றைக்கு பல மாடிகளை கொண்ட மாபெரும் தங்குமிடமாக அது உருவெடுத்திருக்கிறது. தமிழகத்தில் கூட இப்படி யார் சொத்துக்கும் ஆசைப்படாத ஒரு சூழல் வர வேண்டும் என்று நான் இந்த சிவபெருமானை வேண்டுகிறேன். இப்படி நாம் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உயிரே போயினும் உலகின் உன்னத நிலைக்கு நம்முடைய பாரதம் வர வேண்டும். அப்படி உலகின் உன்ன நிலைக்கு பாரத தாய் வருகிற பொழுது தமிழகத்திலும் மகத்தான முன்னேற்றம் வர வேண்டும். உலகத்தின் உச்சத்தை பாரத தேசம் தொடுகின்ற பொழுது பாரத தேசத்தின் உச்சத்தை தமிழகம் தொட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. அருமை சகோதரே, எந்த இடத்துல இங்கே நான் இருக்கிற பொழுது சொன்னார்கள், துணை குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்றைத்தான் கொடிட்டு காட்ட விரும்புகிறேன். எந்த இடத்திலே இருந்தாலும் நாம் என்றைக்கும் அகங்காரம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. மக்களில் ஒருவராய், உங்களில் ஒருவராய் என்றைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று கூறி இத்தகைய அற்புதமான விழாவிலே கலந்து கொண்டு தமிழையும் தமிழ் தாயையும் காசியையும் சிறப்பாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த நம்முடைய அத்துணை தமிழ் சங்க ஏற்பாட்டாளர்களுக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றிதனை காணிக்கையாக்கி, வளமான தமிழகம், பலமான பாரத தேசம், இன்றைக்கும் என்றைக்கும் பாரத தேசம் ஒன்றுதான். எந்த தீய சக்தியாலும் பாரத தேசத்தை பிளவுபடுத்தவே முடியாது. ஒன்றுபட்ட பாரத தேசமே நம் உயிர் மூச்சு என்று கூறி, வாழ்க பாரதம், வாழ்க தமிழ் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.